அம்மா கடுமையான உடல்நல குறைவான நேரத்திலையும் பாடுபட்டு 30 வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து தொடர்ந்து தலைவர் காலத்துக்கு அப்புறம் வராத ஒரு சூழ்நிலையை மாற்றி 2016 தேர்தலில் கடுமையான உடல்நல குறைவு இருந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் புரட்சி தலைவர் ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க. அவங்க மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதல்வர் ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும். 4.5 ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் போட ஆட்சி நடத்தினால்தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் என்ன மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு வருது. ஏதோ கவர்னர் புண்ணியத்துல உணர போகாம இருக்காங்க. என்ன கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களால் அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் முறைகேடுகள்